வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கலைஞர் கைவினை திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைக்க உள்ளார்? இதற்கான ஆன்சர் குன்றத்தூர். இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி அறிவித்திருக்காங்க. இதை வர ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த ஆண்டு தொடங்கி வைக்கிறாங்க. எங்கே அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற குன்றத்தூர் அப்படிங்கிற பகுதியில் தான். இப்போது மத்திய அரசு விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அதற்கு மாற்றாக தான் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நம்ம தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசு கொண்டு வந்த இந்த விஸ்வகர்மா திட்டம் இது மாணவர்களை குலத்தொழிலை செய்கிறதுக்கு ஊக்குவிக்குது. ஆனால் நம்ம அதற்கு மாற்றாக இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை கொண்டு வந்துடலாம். இது எல்லா கைவினை கலைஞர்களையும் உள்ளடக்கிய திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கலைஞர் 5 ஆண்டுகள் அவருக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா, இவர் எந்த ஒரு தொழிலில் அனுபவம் இருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழே அவர் தேர்வு செய்யலாம். ஓகே, இப்போ இந்த 2 திட்டங்களுக்கும் இருக்கிற வேறுபாடுகள் பார்க்கலாம். முதல்ல விஸ்வகர்மா திட்டத்தில் ஒருத்தங்க இணையணும் அப்படின்னா அவங்களுடைய வயது வரம்பு 18 வயது. அதுவே கலைஞர் கைவினை திட்டத்தில் ஒருத்தங்க இணையணும் அப்படின்னா அதற்கான வயது வரம்பு 35 வயது. 35 வயது வரைக்கும் அவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, விஸ்வகர்மா திட்டத்தில் 18 வகை கைவினை துறைகளுக்கு மட்டும்தான் இவங்க உதவி பண்ணுறாங்க. ஓகேவா? அதே நேரம் முதலீட்டு மானியம் இல்லாமல் கடன் மட்டும்தான் வழங்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு தொழில் தொடங்குறாங்க, அதற்காக ஒரு லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வச்சிங்களேன். அதில் ஒரு கவர்மெண்ட் 25,000 கொடுத்துட்டு மீதி 75,000க்கு கடன் அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அது ஓகே. ஆனால் இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் அந்த 1 லட்சம் ரூபாய்க்கும் கடன் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணுறாங்களே தவிர எந்த ஒரு காசும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுக்கல. ஓகேவா? அதே நேரம் கடன் கூட 2 தவணையாக கொடுக்காங்க. 1 லட்சம் அப்படின்னா 50,000 அப்படின்ற மாதிரி 2 தவணையாக கொடுக்குறாங்க. அதே நேரம் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் 25 வகை தொழில்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அப்புறம் 25% முதலீட்டு மானியம் வழங்குறாங்க. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதில் 25,000 ரூபா நம்ம தமிழக அரசே வழங்கிடுவாங்க. அடுத்தது, கடன் கூட ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 75,000 ரூபா மதிப்பில், அதாவது மீதி இருக்கிறதுக்கான கடன் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் இது ஒரே தவணையாக அந்த கடனையே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ இதெல்லாம் இதோடைய சிறப்புகளாக இருக்குது. அடுத்தது, எந்த நாட்டிலிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கு நம்ம மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதை எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. ஏற்கனவே நம்ம 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கினோம். இப்போ கூடுதலாக ஒரு 26 விமானங்கள் ரூபாய் 64,000 கோடி மதிப்பில் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இந்திய கடற்படைக்காக தான் வாங்குகிறோம். இதற்காக பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது ஒப்பந்தம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 ஆண்டுகளில் இது ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிற போர்க்கப்பலில் தான் இயக்க போகிறாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நிறைய இடங்கள் இருக்குது, அதாவது நிறைய இடம் இருக்குது. இதில் போர் விமானங்களை நம்மளால் இயக்க முடியும் அந்த மாதிரி. அடுத்தது, ராம்சார் ஈரநிலங்கள் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெயஸ்ரீ வெங்கடேசன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராம்சார் ஈரநிலங்கள் விருது முதல் முறையாக ஒரு இந்தியருக்கு வழங்கியிருக்காங்க. அவங்க பேர் ஜெயஸ்ரீ வெங்கடேசன் அப்படிங்கிறது தான். இவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. உலக அளவில் 12 பேரை தேர்வு பண்ணியிருக்காங்க. அதில் இவங்களும் ஒருத்தங்க. இவங்க தமிழ்நாட்டில் 44 ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சென்னையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்காக உதவி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்னையை சேர்ந்த கேர் எர்த் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதனுடைய இணை நிறுவனர் இவங்களும் இன்னும் சிலரை சேர்ந்து அதை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ராம்சார் தலங்கள் 20. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட எழுதலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட எழுதிக்கலாம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ் நடத்துகிறோம்.
நம்ம இன்ஸ்டியூட்டை நீங்கள் நேரடியாக வந்து எழுதணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்மளுடைய இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து எழுதிக்கலாம். ஓகே, இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அடுத்தது, வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் தற்போது எவ்வளவு சதவீதமாக குறைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் 6%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெப்போ ரேட் இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வணிக வங்கிகள் இருக்குல்ல, வணிக வங்கிகள் அப்படின்னா எஸ்பிஐ இருக்குது, ஐஓபி இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, கனரா பேங்க் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வங்கிகள் இருக்குல்ல, இவங்க போய் ரிசர்வ் வங்கிக்கிட்டேருந்து கடன் வாங்குவாங்க. அப்படி அவங்க கடன் வாங்குறாங்கல்ல, அது எத்தனை சதவீத வட்டியில் வாங்குறாங்களோ அதுதான் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. இப்போ அது வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த வணிக வங்கிகள் மக்களுக்கு கடன் கொடுப்பாங்கல்ல, அதுவுமே குறைவான வட்டி விகிதத்தில் வந்து கடன் கொடுப்பாங்க. இதன் மூலமாக நிறைய பேர் வந்து கடன் வாங்குவாங்க. அந்த கடனை வாங்கி நிறைய பொருளாதார செயல்பாடுகளில் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. வீடு கட்டுவாங்க அல்லது கார் வாங்குவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. இதன் மூலமாக நம்ம இந்தியாவில் இன்னும் பொருளாதாரம் கொஞ்சம் மேம்படும். ஓகேவா? இப்போது 6.25% இருந்த ரெப்போ வட்டி விகிதம் இப்போ 0.25% குறைத்து இப்போ 6% ஆகியிருக்கு. இதன் மூலமாக வங்கிகளில் கடன்களுக்கான வட்டி விகிதம் வந்து குறையும். இது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க. இந்த 2025-26 நிதியாண்டில் இந்தியாவுடைய ஜிடிபி பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அதுவே இந்த நிதியாண்டு 2025-26 நிதியாண்டில் இந்தியாவுடைய பணவீக்கம் அது 4% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. நம்ம இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர். அடுத்தது, தற்போது தமிழக அரசு அறிவித்த நிமிர்ந்து நெல் திட்டம் யாருக்கானது? இதற்கான ஆன்சர் மாணவர்கள். இப்போ மாணவர்களுக்காக நிமிர்ந்து நெல் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா மாணவர்கள்கிட்ட புத்தாக்கம், அப்புறம் வந்து தொழில் முனைவு, இந்த மாதிரிப்பட்ட சிந்தனை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிமிர்ந்து நெல் அப்படிங்கிற திட்டம். இதில் 2000 கல்வி நிறுவனங்களில் பயில்ற 6 லட்சம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி வழங்கப்படும். தமிழக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சரான தாமோ அன்பரசன் தான் இப்போ தமிழக சட்டப்பேரவையில் இதை அறிவித்திருக்காரு. இதே மாதிரி இன்னும் சில அறிவிப்புகளை தமிழக அரசு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். கட்டுமான பணியிட விபத்து, அதாவது இப்போ வந்து கட்டட தொழிலாளர்கள் யாராவது பணியிடங்களில் உயிரிழந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இழப்பீடாக ரூபாய் 8 லட்சம் அவங்க குடும்பத்திற்கு வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. இதற்கு முன்னாடி ரூபாய் 5 லட்சம் அப்படிங்கிறது தான் வழங்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது, 2 முதியோர் இல்லங்கள் சென்னையில் தொடங்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக இருந்து 60 வயதை கடந்தவங்களுக்கு தான் இதை வந்து அமைக்கிறாங்க. அடுத்தது, கவரிங் நகை இருக்குல்ல, அதுடைய உற்பத்தியாளர்களுக்காக புதிய தொழில்பேட்டை இது அமைக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் லால்புரம் அப்படிங்கிற பகுதியில் தான் இதை அமைக்க போகிறாங்க. 5 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 1.24 கோடி திட்ட மதிப்பில் இதை அமைக்க போகிறாங்க. சிட்கோ அமைப்பு தான் இதை உருவாக்க போகிறாங்க. சிட்கோ அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது, யங்கு டிக்சன் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தனது ஆலையை நிறுவ ஒப்பந்தம் செய்தது. இதற்கான ஆன்சர் உரகடம். இப்போ டிக்சன் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதாவது ஃபோனு, அப்புறம் லேப்டாப், இந்த மாதிரி இந்த மாதிரிப்பட்ட பொருட்களை வந்து பண்ணுற ஒரு நிறுவனம் தான் இது. இதற்கான ஒரு ஆலையை வந்து நிறுவுறாங்க. எங்கே நிறுவ போகிறாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் உரகடம் அப்படிங்கிற பகுதியில் தான் நிறுவுறாங்க. ரூபாய் 1000 கோடியில் மின்னணு உற்பத்தி சேவைகள் வந்து வழங்குவாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் மற்றும் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம் இவங்க 2 பேருக்கு இடையில தான் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்போ போட்டிருக்காங்க. இதன் மூலமாக 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அடுத்தது, பகீரத் என்ற செயலியை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரகாண்ட். இப்போ உத்தரகாண்ட் மாநிலம் பார்த்திங்க அப்படின்னா பகீரத் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போது உத்தரகாண்டில் அழிகிற நிலையில் ஏதாவது ஒரு நீர்நிலை இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஆப்பில் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க, அதை வந்து சரி பண்ணுவாங்க. அதே மாதிரி சாரா அப்படிங்கிற அமைப்பை உத்தரகாண்ட் அரசு வந்து உருவாக்கியிருக்காங்க. சாரா அப்படின்னா ஸ்ப்ரிங் அண்ட் ரிவர் ரிஜுனவேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. ஸ்ப்ரிங் அப்படின்னா நீர் ஊற்றுக்குல்ல, அதுதான். அடுத்தது ரிவர் அப்படின்னா ஆறு, அது உங்களுக்கு தெரியும். இந்த இரண்டையுமே நம்ம வந்து மேம்படுத்தணும், இதை வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆணையம் தான் இந்த ஒரு ஆணையம். அடுத்தது, இதோடைய நோக்கம் வந்து நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். உத்தரகாண்டுடைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறவர். அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். த இந்தியா ஐசா அண்ட் ஆட்டோபயோகிராஃபி, இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுயசரிதை நூல்.
தமிழில் நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற புத்தகம். இதை அம்புஜம்மாள் தான் எழுதியிருந்தாங்க. இதை இப்போ வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. இதை ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி, அப்புறம் ஆந்திராவில் இருக்கிற பாகலா, அடுத்தது வேலூரில் இருக்கிற காட்பாடி, இந்த 3 பகுதிகளையும் இணைக்கிற மாதிரி இரட்டை ரயில் பாதை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இப்போது இந்த பாதை வந்து ஒரு வழி ரயில் பாதையாக தான் இருக்குது. இதை தான் இரட்டை ரயில் பாதையாக மாற்ற போகிறாங்க. இதை வந்து பிரதமரின் கதிசக்தி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக தான் செயல்படுத்த போகிறாங்க. பிஎம் கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் ஃபார் மல்டிமோடல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு திட்டம். இது 2021 ஆண்டு ஆகஸ்ட் 15 தொடங்கியிருந்தாங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பல்வேறு பகுதிகளை இணைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. ரோடு மூலமாக, அப்புறம் ரயில் மூலமாக, இந்த மாதிரி நிறைய. அடுத்தது 2025-26 காலகட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதி மேம்பாடு மற்றும் நீர் மேலாண்மை திட்டம், இதற்காகவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம், அதாவது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா அப்படிங்கிற திட்டத்துடைய துணை திட்டமாக வந்து செயல்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. இது 2015 ஆண்டு கொண்டு வந்த திட்டம். இதன் மூலமாக நீர்ப்பாசனம் வந்து ரொம்ப நவீனமாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக ஹோமியோபதி தினம், இது ஏப்ரல் 10 வேர்ல்டு ஹோமியோபதி டே. இது சாமுவல் ஹானிமனுடைய பிறந்தநாள். இவர் தான் ஹோமியோபதியை வந்து இந்த உலகிற்கு அறிமுகம் பண்ணார். இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். அடுத்தது மகாவீர் ஜெயந்தி, இது ஏப்ரல் 10 இது சமண மதம் தொடர்பான விழா, அதாவது ஜெயினிசம் இருக்குல்ல, அது தொடர்பான விழா தான் இது. ஜெயினிசத்தில் வந்து 24 தீர்த்தங்கரர்கள் வந்து இருக்காங்க. இதில் கடைசி மற்றும் 24வது தீர்த்தங்கரர் யார் அப்படின்னா இந்த மகாவீரர் அப்படிங்கிறவர். அவருடைய பிறந்தநாள் தான் இந்த ஒரு தினம். இவர் வந்து 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படுறாங்க. இவர் வந்து பீகாரில் வைஷாலிக்கு பக்கத்தில் இருக்கிற குந்த கிராமம் அப்படிங்கிற பகுதியில் பிறந்தார். இவர் எங்கே மறைந்தார் அப்படின்னா அதே பீகாரில் பாவபுரி அப்படிங்கிற இடத்துல வந்து மறைந்தார். இது வந்து முக்கியமாக எக்ஸாமில் கேட்குறாங்க. இந்த டேட்டா எல்லாம் அதிகமாக எக்ஸாமில் கேட்குறாங்க. இவர் எத்தனாவது நம்பரான தீர்த்தங்கரார், அப்புறம் வந்து இவர் பிறந்த இடம் எது, இவர் மறைந்த இடம் எது, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்குறாங்க. சரியா? அடுத்தது போஷன் பக்வாடா 2025, இது ஏப்ரல் 8 22 வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க. இப்போ போஷன் அப்படின்னா ஊட்டச்சத்து அப்படிங்கிறது அர்த்தம். பக்வாடா அப்படின்னா 2 வாரங்கள், இங்கிலீஷில் வந்து ஃபோர்த் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக 2 வார காலத்தை குறிக்கிறது தான் ஃபோர்த் நைட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஹிந்தியில் இதை பக்வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் மாதிரி, அதாவது 2 வாரங்கள் வந்து மக்கள்கிட்ட ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் இந்த ஆண்டுக்கான இந்த நோக்கம் என்ன அப்படின்னா குழந்தைகளின் முதல் 1000 ஆரோக்கியமான நாட்கள் அப்படிங்கிறது. இப்போ ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் முதல் 1000 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த டைமில் வந்து சரியான உணவு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா வளரும். அது சம்மந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தினம். இது போஷன் அபியான் திட்டத்துக்கு கீழே வந்து செயல்படுத்துகிறாங்க. போஷன் அபியான் அப்படிங்கிறது 2018 ஆண்டு மார்ச் 8 தொடங்கியிருந்தாங்க. இது தாய் மற்றும் சேய்க்கான ஊட்டச்சத்து திட்டம். இந்த ரிவிஷன் பார்க்கலாம். கலைஞர் கைவினை திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைக்க உள்ளார்? இதற்கான ஆன்சர் குன்றத்தூர். அடுத்தது எந்த நாட்டிலிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். அடுத்தது ராம்சார் ஈரநிலங்கள் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெயஸ்ரீ வெங்கடேசன். அடுத்தது வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் தற்போது எவ்வளவு சதவீதமாக குறைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் 6%. அடுத்தது தற்போது தமிழக அரசு அறிவித்த நிமிர்ந்த நெல் திட்டம் யாருக்கானது? இதற்கான ஆன்சர் மாணவர்கள். அடுத்தது எங்கு டிக்சன் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தனது ஆலையை நிறுவ ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் உரகடம். அடுத்தது பகீரத் என்ற செயலியை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரகாண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மார்ச் மாதத்திற்கான நம்ம முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இனி ஒரு 5 நாட்களுக்குள்ளாடி போட்டுருவோம். வர வாரத்தில் வந்து நம்ம போட்டுருவோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக நம்ம இதை போட்டுருவோம். அதுக்கான வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.